Good morning, students. Welcome all of you for the Vittal Matriculation School Palliagaram. In this class, the portions taught for 7th standard. This is the first class. In this class, we study about chapter 2. Name is measurements. What is measurement? ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக நம்ம பார்ப்போம். இது மெஷர்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு ரூமோ இல்லை ஒரு ஏரியாவோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அதோட நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குடோன் இருக்குது. அந்த குடோனில் ஒரு கார் எத்தனை கார் நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இல்லைனா ஒரு குறிப்பிட்ட பாக்ஸஸ், இப்போ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, அதில் எத்தனை பாக்ஸ் எடுக்க முடியும், அந்த மாதிரி ஏரியா தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல பாக்ஸை ஃபில்லப் பண்ண முடியும். அப்படி இல்லை, முதல்ல அடிக்கிட்டு இல்லைப்பா பத்தலைப்பா அப்படி வேறு இடத்துல அடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் தெரியும். அதில் ஷேப்ஸில் பார்த்தோம்னா ஸ்கொயர் இருக்குது தெரியுமா? ஸ்கொயர்லேருந்து தான் ரோம்பஸ் வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது, சிமிலர் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ரெக்டாங்கிள்லேருந்து தான் parallelogram வந்துச்சு. ஓகேவா? திஸ் ஆர் ஆல் 2 எக்ஸாம்பிள்ஸ். We start the class with exercise 2.1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த parallelogram. ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு இந்த சைட் 4, இங்கே 3A, A, B, C, D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான parallelogram கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ parallelogram ஏரியா ஃபார் parallelogram ஃபார்முலா என்னன்னு செக் பண்ணுவோம்னா, இதோட ஃபார்முலா என்னன்னு செக் பண்ணோம்னா B இன்ட்டு H. பியோட வேல்யூ 11, ஹச்சோட வேல்யூ 3. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். இந்த இடத்துல 11 இன்ட்டு 3, அப்போ ஆன்சர் இஸ் 33 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர் ஸ்கொயர் வரும். ஏரியானா மீட்டர் ஸ்கொயர் வரணும், வால்யூம் அப்படின்னா அது கியூபாக கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் எ parallelogram. Sum of 4 sides. இதை பார்த்தோன்னா 4 சைடு கொடுத்துருக்காங்க. அந்த 4 சைடு என்னன்னா, இந்த 2 சைட் சேமு, இந்த 2 சைட் சேமு. அப்போ 11 + 4 + 11 + 4, இதை ஆட் பண்ணால் நமக்கு 30ங்கிற வேல்யூ கிடைக்கும். இது சென்டிமீட்டர் தான். ஓகேவா? பெரிமீட்டரை பொறுத்திக்கும் அப்படி தான் வந்துடும். ஏரியாவுக்கு தான் ஸ்கொயர்டு வரும், வால்யூம்க்கு தான் கியூப் வரும் வேல்யூ. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் இந்த சைடில் பார்த்தோம்னா
இங்கே 10னும் இங்கே 13 இங்கே 7ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏரியா ஆஃப் அ parallelogram ஃபார்முலா b into h. b ஓட வேல்யூ பார்த்தோம்னா 7, h ஓட வேல்யூ பார்த்தோம்னா 10. அப்போ 7 into 10 is equal to answer 70 centimeter square. Here the area of a parallelogram. Okay. Okay students, shall we move on to the next page? We want to find the perimeter of parallelogram. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா sum of 4 sides. Thirteen plus 7 plus 13 plus 7. The answer is 40 centimeter. The second question is students கவனிங்க, இந்த இடத்துல find the missing values அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் வேல்யூஸில் என்னன்னா பேஸ் ஹைட் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 3 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஏதோ 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து பேஸ்ன்னு வச்சுப்போம், இதை வந்து ஹைட்டுன்னு வச்சுப்போம், இதை வந்து ஏரியா. சரி, முதல்ல கொஷினை எழுதிக்கலாம். முதல்ல 18 கொடுத்துருக்காங்க, அடுத்தது 5. எம்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. Okay students, formula for area of parallelogram is 18 into 5. If we multiple 18 and 5, we get a value is 90. So the answer is 90. Students, முதல்ல எங்கெங்கெல்லாம் எம்டியாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, இந்த இடத்துல 8 செகண்ட் இது 18 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹச்சோட வேல்யூ தெரியாது, அதனால் ஹச் இஸ் ஈக்குவல் டு 56ன்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பரை மெல்ட்டு போனால் 56ன்னு வரும். நமக்கு டேபிள்ஸ் தெரியுதுன்னா இந்த ஹச்சோட வேல்யூ 7 தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ப்ராப்பர் வே என்னன்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 8, வேல்யூ இஸ் 7. ஹியர் 7. அடுத்தது b into 17 is equal to 221. Here 17 is multiple with 7b, so we transpose the 17 as a divided. 221 divided by 17. So final answer is 13. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேர்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ திங்க் கொஸ்டின் இஸ் கிளியர். ஸோ
Suresh won a parallelogram shaped trophy. Okay, in a state level chess tournament. He knows that the area of a trophy is 735 square meter and its breadth is base is 21. What is the height of the trophy? ஓகே, நமக்கு பேரலோகிராம்னா பேஸ், அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல பேஸோட வேல்யூ பார்த்தோம்னா 21 சொல்லிட்டாங்க. ஹைட்டோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஆனால் ஏரியாவோட வேல்யூ பார்த்தோம்னா 735 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ okay students, shall we change the page? Area is equal to breadth into height. Area is 735 is equal to breadth value is 21 and h value is you want to find. So instead of that 735 divided by 21 is equal to h. அப்போ அந்த 735 21 டிவைட் பண்ணா 35 is equal to h. So height of the trophy is trophy is 35 centimeter. Okay students, we move on to the next question. The question is, Janagi has piece a fabric in the shape of parallelogram. Its height is 12 and its breadth is 18. She cuts the fabric into 4 equal parallelograms by cutting the parallel side through the midpoints. Find the area of a new parallelogram. Okay students, வேற ஒன்றும் இல்லை. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் முதல்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து 4 பீசஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு இதை கட் பண்ணால் 2 பிரெத்து கிடைக்கும். ஓகேவா, சரியா? அப்போ ஒரு பிரெத்து 2ஆல் டிவைட் பண்ணோம், ஒரு அதாவது பேஸை 2ஆல் டிவைட் பண்ணோம், ஹைட்டும் 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ வர லென்த்தையும் பிரெத்தையும் வச்சு ஹைட்டும் பிரெத்தையும் வச்சு மல்டிபிள் பண்ணோம். ஓகே, ஃபார்முலா இஸ் base into height. Here base value is 18 divided by 2 is equal to 9 and height value is 12 divided by 2 is equal to 6. So the new parallelogram is 9 into 6. So the value is 54 meter squared. Okay students, we move on to the next question. The question is, a ground is in the shape of parallelogram. A ground is in the shape of parallelogram. The height of the parallelogram is 14 meters and the corresponding base is 8 meter long than its height. Find the cost of leveling the ground at the rate of 15 per square meter. Fifth question. The fifth question என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு parallelogram இருக்கு. அந்த parallelogram நம்ம ஹைட் கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க. இது 14, இது 22. இதில் பேஸோட வேல்யூ பார்த்தோன்னா 22,
ஹைட்டோட வேல்யூ பார்த்தோன்னா 14. அப்போ ஏரியா ஃபார் parallelogram is equal to 22 into 14. அப்போ ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்கும்னா 308 கிடைக்கும் மல்டிபிள் பண்ணால். இப்போ இதே மாதிரி 12 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்த வேல்யூவை 15ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 4620. Okay students, we move on to the next page. Okay, the height of the parallelogram is 14. இந்த இடத்துல ஹைட் ஆஃப் த parallelogram 14 கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எதில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா பேஸ் வந்து ஈக்குவல் டு 4, அதாவது ஹைட் ப்ளஸ் 8 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஹைட் ப்ளஸ் 8, அப்போ அதோட வேல்யூ என்ன ஆகும்னா 14 + 8, the value is 22. Okay, area for parallelogram is equal to base into height. The value for base is 22, value for the height is 14. The final answer is 308 meter square. So cost of leveling of leveling 1 meter is equal to 15. அப்ப cost of leveling 308 meter is equal to 4620. Cost of leveling the ground is equal to 4620 rupees. Okay students, in this question itself the exercise is over. We move on to the next exercise. The exercise is (2.2). Thank you students. Okay students, now we start the exercise 2.2. This exercise also is in the form, but here this exercise concept is rhombus. What is rhombus? It is from the square. So all sides are equal, but we here if we want find the area of rhombus, means the formula is d1 into d2. Okay, the first question consists two subdivision. First subdivision is okay, here 16, 8. In this picture the diagonal is given. The first diagonal is 16, second diagonal is 8. So the area for rhombus, area of the rhombus area of the rhombus is equal to 1/2 d1 into d2. Okay, 1/2 d1 ஓட வேல்யூ என்னன்னா 16, d2 ஓட வேல்யூ வந்து
18. அப்போ 1/2 16 into 18 ஓட வேல்யூ வந்து 8. இந்த 2 8 ஆல் அடிச்சா 4ங்கிற வேல்யூ வரும். அப்போ அந்த ஃபைனல் ஸ்டெப் இஸ் 16 into 4. The answer is 64. Here they asked only area, so centimeter square. Okay students, we move on to the next page. The second subdivision, P Q R S. This is 11, this is 15. Here area for rhombus is equal to base into height. The base value is 15, height value is 11. So the multiplication of value is 165 centimeter squared. Second question, we move on to the second question. Area for rhombus. This is 9, this is 14. Here base is 14, height is 9. So we find the area for rhombus. We find the area for rhombus for has two formula. One is B into H and another one is D1 into D2. How we choose the formula means, if we give the base value and the height value means we use B into H. If they give D1 into D2 means D1 D2 means use D1 into D2. Okay. Here base and H are given. The area for rhombus is base into height. The value for base is 14 into 9. So the answer is 126 centimeter square. Okay students, we move on to the next question. The question is 3. In that the question is 19, D1 and D2 is 16. அடுத்தது D1 ஓட வேல்யூ 26 கொடுத்திருக்காங்க. ஏரியா வந்து 468 கொடுத்திருக்காங்க. அடுத்து D2 ஓட வேல்யூ 12 எடுத்திருக்காங்க. ஏரியா ஓட வேல்யூ வந்து 118 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல எல்லாமே மல்டிபிள் தான் பண்ண போறோம். டயகோனல்னா 1/2 into D1 into D2 போட போறோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் டயகோனலுக்கு செக் பண்ணோம்னா அதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்ப தென் த ஆன்சர் இஸ் 152. அடுத்தது இந்த இடத்துல 26, அதாவது ஃபர்ஸ்ட் டயகோனல் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டயகோனல் கொடுக்கல. ஸோ அப்ப இதுக்கு சால்வ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ்ல சால்வ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். D1 value is not given, D2 value is 12, area for rhombus is equal to 180. So the formula is 1/2 into D1 into D2.
Here we replacing the values area and D2. (180) is equal to D1 into 6. இந்த 6 வந்து மல்டிபிள் இருக்கா, இங்கே வரும்போது டிவைடில் வரும். அப்போ 180 divided by 6 is equal to D1. So the value is 30. D1 is equal to 30. So here this is we want to find. So second subdivision, here D1 value is 26. We find D2 value, so the area is 468. So it can be written as in the form of D2 is equal to 468 into 2 divided by 26. So the final answer is 36 meter. Okay students, thank you. This class is over. We move on to the next section, and this section we continue the remaining sums. Okay, thank you pa.